ஹரியானாவில் பாஜக அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கின்றது. தனி பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சி அமைப்பதை முன்னிட்டு பாஜக அலுவலகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் வெற்றி கொண்டாட்டம் களைகட்டி வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஹரியானா தேர்தல் முடிவை ஒட்டி மூன்றாவது முறையாக பாஜக அங்கு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்றது. இந்நிலையில் மோடிக்கு ஆளுயர மாலை அணிவித்து தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாஜக அலுவலகத்தில் பிரதமர் மோடிக்கு ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டு தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, காலையில் இருந்து காங்கிரஸ் முன்னிலை பெற்ற நிலையில் பிறகாக பாஜக தொடர்ந்து முன்னிலை பெற்று தற்பொழுது மூன்றாவது முறையாக தனி பெரும்பான்மையோடு அங்கு ஆட்சி அமைக்கின்றது. இந்நிலையில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது பிரதமர் மோடிக்கு ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டு கொண்டாட்டங்கள் களைகட்டி வருகின்றனர். ஹரியானாவில் தற்பொழுது மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கிறது. அங்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான என்னென்ன திட்டங்கள் கையில் வைத்துள்ளார்கள்? கூடுதல் விவரங்கள். ஒரே கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சி பிடிச்சிருக்காங்க, ஆட்சியை தக்க வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பாஜக இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ரீதியான ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். 2014ஆம் ஆண்டு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த பாஜக 2019ஆம் ஆண்டு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருந்துச்சு. அதன் பிறகாக 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக முதலமைச்சரை மாற்ற வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு அந்த முதலமைச்சர் மாற்றுவதற்கான ஒரு சரியான காரணமாகவும் அதற்கு ஒரு சரியான ஒரு பதில் பாஜக கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். ஜாட் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தான் தொடர்ச்சியாக அங்க தங்களுடைய அந்த கோலோச்சிட்டு வந்திருந்த நிலையில ஜாட் சமூகத்துக்கு மாற்றாக இருக்கக்கூடிய மற்ற ஓபிசி சமூகங்களை ஒன்றிணைத்து பாஜக இந்த மிகப்பெரிய வெற்றியை படைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். குறிப்பிட்டு 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில பாஜக இந்த தேர்தலை மிக முக்கியத்துவம் வாய்ந்த பார்த்தாங்க. 10 இடங்களை கொண்ட ஹரியானா மக்களவையில 5 இடங்களை கைப்பற்றிருந்தாங்க. அதே உத்வேகத்தோட தொடர்ச்சியா பணியாற்றி தற்போது தனிப்பெரும்பான்மையோட அந்த ஆட்சி அமைச்சிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் இந்த பாஜக தொண்டர்கள் டெல்லியில குழுமி இருக்கக்கூடிய அந்த பாஜக அலுவலகத்துல பேசும்போது பேசுவதற்கு முன்பாகவே தன்னுடைய ட்விட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, மக்கள் எங்களை நம்பி இந்த முறை மீண்டும் அரியணையில் ஏற்றிருக்காங்க. அவளுடைய வளர்ச்சிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் கூட இந்த முறை பாஜக தேர்தலை சந்திக்கும் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு பெண்களுக்கு இலவச ஸ்கூட்டர், அதே போல தாய்மார்களுக்கு மாதம் 2100 ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதே போல கேஸும் 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் உள்ளிட்ட மிக முக்கியமான வாக்குறுதிகளை வழங்கியிருந்தாங்க. இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பாஜக நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தனிப்பட்ட இதில் பாஜகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அடுத்தடுத்த காலகட்டங்களில் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், டெல்லி ஆகிய மாநிலங்களுக்கான தேர்தல் வர இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அந்த அந்த வெளிப்பாடு தான், அந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு தான் பிரதமருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவில் பாஜகவினுடைய தொண்டர்கள் வரவேற்பு அளிச்சிருக்காங்க. ராம்குமார். ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி.